friends, welcome to my new playlist and it's a playlist for Kennedy John Victor. It's none other than நம்ம விக்ரம் சார். நம்ம விக்ரம் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1990s அவரோட சினி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட ஃபர்ஸ்ட் பிலிம் என் காதல் கண்மணி அப்படின்னு தமிழ்ல, அதுக்கப்புறம் அவர் பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு, மலையாளம், தமிழ் அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் படம் பண்ணாலும் எந்த படமும் ஒன்னும் பெருசா பேசப்படல. ஆனா 1999 அவர் நடிச்ச சேது அப்படின்ற தமிழ் படம் எல்லாத்தாலையும் அவரோட நடிப்பு திறமையை பார்த்து பெரிதும் பாராட்டப்பட்ட ஒரு மிக சிறந்த படம். அதுக்கப்புறம் 2005 அவர் நடிச்ச பிதாமகன் அப்படின்ற படம் அவருக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஆக்டிங்காக. அந்த அளவுக்கு அதுல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு, அன்பிலீவபிளா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் அவரோட ஆக்டிங்காகவே பாராட்டப்பட்ட படங்களாவே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வாங்கின நேஷனல் அவார்டு வாங்கின அந்த படத்துல கூட அவர் 2 வரி தான் வசனமே பேசியிருப்பாரு. அந்த அளவுக்கு மத்த எல்லாமே ஆக்டிங்காலேயே இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு. இன் இந்தியன் சினி இண்டஸ்ட்ரி all person will know about this man because of his dedication level towards his movies. கண்டிப்பா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும், ஒரு டெடிகேஷன் இருக்கும். அந்த படத்துக்காக அவர் தன்னைத்தானே அந்த கேரக்டராகவே மாத்திக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகர். அவரை பத்தி சொல்லலாம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, சொல்லிட்டே இருக்கலாம். அவர் மற்றபடி பல ஆக்டருக்கு டப்பிங் பேசி கொடுத்திருக்காரு. அதே போல அவரோட மூவிஸ்ல பிளேபேக் சிங்கராகவும் இருந்திருக்காரு. he is running a foundation for eye care and children care in separately. அண்ட் பர்சனல் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஷைலஜா பாலகிருஷ்ணன் அவங்களோட ஒய்ஃப், அவங்க ஒரு சைக்காலஜி டீச்சர், இப்ப சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல சன் பாத்தீங்க அப்படின்னா துரு அண்ட் ஹிஸ் டாட்டர் நேம் இஸ் அக்ஷிதா. மொத்தம் அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அப்புறம் அவரோட பிளேலிஸ்ட் தான் இது. கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்டேட் பண்ண கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதோட பிளேலிஸ்டோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க மேல டாப் லெஃப்ட் கார்னர்ல ஐன்ற ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு விசிபிள் ஆகும். Thanks for choosing my playlist and visit my channel and don't forget to subscribe me. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் எந்த பிளேலிஸ்ட் எங்க அப்டேட் பண்ணாலும் அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு ஈஸியா அக்சஸ் ஆகும், அப்டேட்டும் ஆகும். Thanks for watching. Take care.